என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறோருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் நியாயம் மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா? மற்றவர்களால் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? கண்ணீர் தான் உங்கள் வாழ்க்கையின் பாதையாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? திரும்பின பக்கமெல்லாம் அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் பார்க்கிறீர்களா? உங்களுக்கு கிடைக்க வேண்டிய காரியங்கள் மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா? உங்கள் உரிமைகள் மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா? உங்களுக்கு நியாயமாய் வந்து சேர வேண்டிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு அநியாயமாய் உங்களை விட்டு பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா? இதெல்லாம் நினைக்கும் பொழுது உங்களுக்குள்ள பல சமயத்தில் தூக்கம் வராமல் இருக்கும். மிகுந்த மன உளைச்சல் ஏற்பட ஆரம்பிக்கும். என்னடா வாழ்க்கை இது, இப்படி அநியாயம் செய்கிறாங்களே, இப்படி அக்கிரமம் செய்கிறாங்களே, இப்படி ஆணவமாக நடக்கிறாங்களே, இதை ஏன் கர்த்தர் விசாரிக்காமல் இருக்கிறார் என்று சொல்லி உங்களுக்குள்ள மனம் வெதும்பி கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி சுட்டி காட்டுகிறார் பாருங்கள். செப்பனியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். ஆகையால் நான் கொள்ளையிட எழும்பும் நாளுக்காக காத்திருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுவதை கவனித்து பாருங்கள். அவர் கொள்ளையிட எழும்பும் நாள் என்று சொல்லி, அதாவது அவர்களை தண்டிக்கத்தக்க நாளுக்காக நான் அவர்களை தண்டிப்பேன். அந்த நேரத்துக்காக நீங்கள் பொறுமையாக காத்திருங்க. மகனே மகளே, அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செய்து விடாதே. ரொம்ப பொறுமையாக கர்த்தருக்காக காத்திரு. கர்த்தர் அவர்களை கொள்ளையிடுவார் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் கொள்ளையிடும் நாளுக்காக என்ன பண்ணுங்க, காத்திருங்க. என் கரம் வெளிப்படும். அவங்களை எந்த வகையில் தண்டிக்கணும், எப்பொழுது தண்டிக்கணும், எப்படியாய் தண்டிக்கணும் என்பது எனக்கு தெரியும். நான் செய்கிற காரியங்களுக்காக, என்னுடைய நேரத்திற்காக பொறுமையாய் காத்திருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். தளர்ந்து விடாதிருங்கள், மனம் சோர்ந்து போய் விடாதிருங்கள். நம் கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறார். நிச்சயமாய் நியாயம் விசாரிப்பார் பாருங்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்காக வழக்காடுவார். உங்கள் பட்சத்தில் இருந்து கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.